இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி. அன்பானவர்களே, இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு செய்தியையும் ஒரு நகைச்சுவையான நிகழ்வையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவாக எந்த ஒரு பொறுப்பை எடுத்தாலும் துவக்கத்தில் அது சிரமமாக இருக்கும், பாரமாக இருக்கும். அதை செய்வதற்குரிய அறிவும் தெளிவும் திறமையும் நமக்கு இல்லாமல் இருக்கும். அது கஷ்டமாக தெரியும். அந்த பொறுப்பை விட்டுவிடவோ இந்த பொறுப்பிலிருந்து விலகவோ நாம் ரொம்ப ஆசைப்படுவோம். ஆனால் தொடர்ந்து அதிலே நீடித்திருப்போம் என்றால் அது பழக்கமாயிடும். துவக்கத்துல கடினமாக இருந்த அந்த பொறுப்பு பிற்காலத்துல ரொம்ப சுலபமாக மாறிவிடும். சமீபத்திலே இந்த பயிற்சி என்பதை பற்றிய ஒரு சிறிய காணொளி பார்த்தேன். ஒரு கார்ட்டூன் மாதிரி போட்டிருந்தாங்க. ஒருத்தர் ஒரு இசைக்கருவியை கற்றுக்கொள்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், அல்லது ஒரு விளையாட்டு போட்டியை கற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், திறமையை கற்றுக்கொள்வதாக இருக்கட்டும். அது துவக்கத்திலே அது பெரிய பாறையை போல இருக்கும். அந்த முதல் கார்ட்டூன்ல இவர் சின்னதா இருக்கிறாரு, அவருக்கு மேல ஒரு பெரிய பாறை, உருண்ட பாறை இருக்குது. அதாவது அந்த பயிற்சி திறமையை பயிற்சி எடுக்கிறார் பாருங்க. அப்ப துவக்கத்துல இவர் சின்னதாக இருக்கிறாரு, அவருக்கு மேல 10 மடங்கு பெரிதாக அந்த பெரிய உருளை இருக்கிறது. தொடர்ந்து பயிற்சி எடுக்கிறார், விடாமுயற்சியோடு பயிற்சி செய்கிறார். அடுத்த படத்துல பாத்தீங்கன்னா இவர் உயரமாயிறாரு, அந்த திறமை பாறையை போன்று பாதியா அறியிச்சு. தொடர்ந்து பயிற்சி எடுக்கிறார், கடுமையா பயிற்சி எடுக்கிறார், திரும்ப திரும்ப பயிற்சி எடுக்கிறார். அதன் பிறகு இவர் உயரமாக இருக்கிறார், அந்த திறமை கையில ஒரு சின்ன குண்டு மாதிரி இருக்குது. முதல்ல இவரை விட பெருசாக இருந்த அந்த உருளை இப்பொழுது அவர் கரங்களில் இருக்கிறது. பிறகு பயிற்சி எடுக்கிறார், பயிற்சி எடுக்கிறார், பயிற்சி எடுக்கிறார், பயிற்சி எடுக்கிறார். பிறகு பார்த்தால் துவக்கத்திலே பெரிதாக தோன்றிய, கடினமாக தோன்றிய அந்த பெரிய பாறை இப்பொழுது கையிலே அந்த உருளையை வைத்து போட்டு விளையாண்டுட்டு இருக்கிறார். ஒரு இசைக்கருவி கற்றுக்கொள்வது துவக்கத்திலே கடினமாக இருக்கும். எந்த ஒன்றை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் துவக்கத்தில் கடினமாக இருக்கட்டும். அது ஆங்கிலம் கற்பதாக இருக்கட்டும், எந்த மொழியை கற்பதாக இருக்கட்டும், ஒரு திறமையை வளர்த்துக் கொள்வதாக இருக்கட்டும், துவக்கத்திலே இமாலய அளவுக்கு பெரிதாக தோன்றும், பயமாக தோன்றும். The practice makes a man perfect என்று சொல்வது போல நிறைய பயிற்சி எடுக்க 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 அந்த பயிற்சி நம் கைவசப்படும். பிறகு கடைசியில நல்ல திறமையாக பயிற்சி எடுத்து விட்டோம் என்றால் அது சிறிய கல்லை போல கையில தூக்கி போட்டு விளையாடலாம். அந்த அளவுக்கு அந்த திறமையிலே நாம் விளையாடலாம். அது நமக்கு கட்டுப்படும் என்று சொல்வார்கள். பொதுவாக பாத்தீங்கன்னா வெளியில இருந்து ஒரு அறைக்குள்ள போறாங்க. உதாரணமாக நம்ம சின்ன வயசுல எல்லாம் சினிமா தியேட்டருக்கு போயிருப்போம். வெளியில பாத்தீங்கன்னா பயங்கர வெளிச்சமா இருக்கும், திரைப்படம் போட்டிருப்பாங்க. அப்ப கதவை திறந்துட்டு உள்ள போகும்போது இருட்டா இருக்கும். வெளியே நல்லா கண்ணு தெரியும், ஆனா கதவை திறந்த உடனே அங்க போன ஒண்ணுமே தெரியாது, இருளா இருக்கும். யார் எங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னு தெரியாது. அதே வேளையில அந்த கதவை திறந்துட்டு வெளியே அந்த உள்ள கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய கண் அந்த சூழலுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும். அதுக்கேற்றவாறு நம்முடைய கண் தகவமைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் பார்க்க அது உதவும். அப்படி தெளிவாக யார் எங்க இருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அப்ப நம்ம நடந்து போய் சுலபமாக உட்கார்ந்து கொள்ளலாம். அது போல வாழ்க்கை கூட புதிதாக ஒரு வேலைக்கு சேர்ந்து இருக்கிறவங்க, அல்லது ஒரு பொறுப்பு எடுத்து இருக்கிறவங்க, ஒரு ப்ரொமோஷன் வாங்கி இருக்கிறவங்க, தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவங்க சுலபமா புரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன். திருமணமான மணமகன் மணமகள் இருவருக்குமே புதிய அனுபவம். எப்படி வாழ்வது, எப்படி மனிதர்களை கையாளுவது, எப்படி குடும்பம் நடத்துவது, எப்படி பொறுப்புகளை செய்வது, எப்படி குடும்ப தேவைகளை எல்லாம் சந்திப்பது என்கிற பயம் இருக்கும், குழப்பம் இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. அப்பா அம்மா பெண்ணை பெற்றுட்டு அவங்கள மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புவது ஏன் அழுகுறாங்கன்னா, வீட்டுல செல்லமா இருந்த பொண்ணு, கஷ்டமே படாம இருந்த பொண்ணு இனி தனியா புகுந்த வீட்டுல போய் மாமியார் மாமனாரு கணவன் மற்ற குடும்பத்தினர்கள் எப்படித்தான் என் பிள்ளை பழைக்க போகுதோ என்று பயந்து நடுங்க அழுவாங்க. தைரியமா போமா, தைரியமா போ, கடவுளும் கூட இருக்கிறாரு என்று சொல்லி அனுப்பாங்க. துவக்கத்துல போன் பண்ணி அம்மா எனக்கு கஷ்டமா இருக்குங்கம்மா, அம்மா இப்படி பண்றாங்கம்மா, அப்படி பண்றாங்கம்மா, இவ்வளவு கஷ்டமா இருக்குது, நிம்மதியா இருக்கு, நான் பேசாம வந்துடுறேம்மா, எனக்கு வேண்டாமா, கல்யாணமே வேணாமா, குடும்பமே வேணாம், நான் வந்துடுறேன், உங்க கூடவே இருந்துடுறேம்மா அப்படின்பாங்க. ஆம்பளை பையனை சொல்லும், அப்பா விட்டு போய், அப்பா எனக்கு வேணாப்பா, என்னை விட்டுருங்கப்பா, நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன், இவ்வளவு வச்சு சமாளிக்க முடியலப்பா, என்னை விட்டுருங்கப்பா, நீ தயவு செய்து என்னை விட்டுருங்க, அவ எனக்கு வேணாம், என்னால சமாளிக்க முடியலப்பா, என்னால சமாளிக்க முடியல என்று அவன் கத்துவா அப்பாட்ட. இந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட சொல்லி, அம்மா என்னால முடியலன்னு சொல்லுவாங்க. நல்ல பெற்றவங்க என்ன செய்வாங்கன்னா,
மா கவலைப்படாதம்மா, எல்லாம் அப்படித்தான் இருக்கு, நான் அப்படிதான் கஷ்டப்பட்டேன், நல்லா திறமையா பொழைக்க கத்துக்குமா, இனிமேட்டு அதுதான் உன் வீடு, நீ சாமர்த்தியம் உனக்கு இருக்கு, எப்படியாவது பொழைச்சுக்க, உன்னால முடியுமா, தைரியமா போமா, நான் உனக்காக வேண்டிக்கிறேன், எல்லாரையும் அன்பு செய், அன்பினால எல்லாரையும் கட்டுப்படுத்து. உன் புருஷனை கைக்குள்ள போடணும்னா ஒரே ஒரு வழி, a shortest way to the heart is through stomach. நல்லா அவனுக்கு சமைச்சு போடு, சமையல் கை பக்குவத்துக்கு அவன் அடிமையாவான். நல்லா சமைச்சு போட்டினா எல்லாருமே புகுந்த வீட்டுல இருக்க எல்லாருமே உனக்கு அடிமையா இருப்பாங்கம்மா, அப்புறம் உன் பேச்சு தான் கேட்பாங்க, முதல்ல எல்லாரையும் அன்பு செய், நீ என்னை வீட்டை மறந்துடு என்று சொல்லி அனுப்பாங்க. அதே வேளையில அப்பா பையன் என்ன சொல்ற, டே என்னடா பொம்பளை பொண்ணு மாதிரி அழுதுகிட்டு இருக்க, பொம்பளை பையன் நாட்ட இருக்கு, ஏடா எனக்கு பிறந்தவனான நீ எவ்வளவு சாமர்த்தியமா பேசுவ, எவ்வளவு திறமையா இருப்ப, உலகத்துல கஷ்டம் தானே இருக்கும், பொம்பளை பிள்ளைன்னா அப்படித்தான் இருப்பாங்க, முதல் அந்த பொண்ணை புரிஞ்சுக்க, இனிமேட்டு அவள் தான் உனக்கு எல்லாம், ஆகவே அவளை அனுசரிச்சு போ, நீ உன்னை 2 பேரும் புரிஞ்சுக்கங்க, நல்லா பேசுங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்கங்க, அனுசரிச்சு போங்க, அவளுக்கு மதிப்பு கொடு, உன்னை மதிக்கக்கூடிய விதமாக நீ அவளுக்கிட்ட நடந்துக்க என்று சொல்லி புத்திமதி சொல்லி அனுப்பாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பார்த்தேன்னா இந்த அப்பா அம்மாவே ஆச்சரியப்படுவாங்க, ஏமா அன்னைக்கு அழுன்னு அழுதுகிட்டு இருந்த, அப்படி இருந்த பொண்ணா நீ இப்படி இருக்கிற, எவ்வளவு திறமையா மாறிட்ட, வெரி குட் வெரி குட்மா, உன்னை குறித்து நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம், உங்க மாமனார் மாமியை போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிள்ளை பெற்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்றாங்க, உண்மையிலே நீ எங்க மானத்தை காப்பாத்திட்ட, பெருமையா இருக்குமா, சந்தோஷமா செய்யுமா, வாழ்மா, வெரி குட், அப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி அனுப்பாங்க. அப்பா என்ன சொல்லுவோம், ஏண்டா முதல்ல பார்த்து பயந்து என் பின்னாடியே ஒளிஞ்சுக்கிட்டு இருப்ப, என் பின்னாடியே வருவா, என்ன செய்யணும் கேட்டுக்கிட்டு இருப்ப, என்னை விட நல்ல திறமையா முடிவெடுக்கிறடா, நீ திறமையான பையன்டா, வெரி குட்ரா, குட் குட், என்னதான் இருந்தாலும் நீங்க 2 பேத்துக்குள்ள நீங்க சமாதானம் போய்க்கணும், சண்டை போட்டாலும் நீங்க 2 தான் சமாதானம் பண்ணிக்கணும், சண்டை போடுங்க வேணாம் இல்ல, சண்டை போட்டா தான் ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க, சண்டை போட்டு நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி சமாதானம் ஆயிக்கணும், அதான் பைபிள் சொல்லுது, புரிஞ்சா, இனிமேட்டு நீங்க 2 தான் குடும்பம், நீ உன் பிள்ளைகளை பெற்று நீ நல்ல குடும்ப தலைவர்களா நீங்க வாழணும், புரிஞ்சுதா, நான் ஆச்சரியப்படுற விதமா நீங்க இப்ப மாறிட்ட, வெரி குட், அப்படிதான் இருக்கணும், இனிமே நீ தான் முடிவெடுக்கணும், என் பின்னாடி வரக்கூடாது, மனைவிட்ட பேசி முடிவெடு, 2 பேரும் சேர்ந்து முடிவெடுங்க என்று சொல்லி நல்ல பெற்றோர்கள் அந்த கணவனையும் மனைவியும் அவர்களே நல்ல முறை வாழ உதவி செய்வாங்க. பெரும்பாலான குடும்பங்கள் ஏன் பிரச்சனைனா, பொண்ணோட அப்பா அம்மா பையனோட அப்பா அம்மா அவங்க இஷ்டப்படி கண்டது சொல்லி கொடுத்து, டேய் பொண்டாட்டி இப்படிதான் வச்சிருக்கணும், இவ்வாறு உன் புருஷன் இப்படிதான் வச்சுக்கணும், இப்படிதான் நடக்கணும், இப்படி செய் அப்படி செய் சொல்லி கொடுத்து அந்த குடும்பத்தை நாசம் பண்ணிடுவாங்க. கடைசியில் இவங்க 2 தான் மண்டையை பிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது, நாங்க அப்படிதான் சொல்லுவோம், உங்களுக்கு புத்தி போச்சு, அறிவான உங்களுக்கு என்ன அப்புறம் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க ஓசி அரிசி உலைக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க, அவங்கவுங்க உழைச்சு வாழ்க்கையை முன்னேறணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அன்புக்கினியவர்களே, வாழ்கிற மனிதர்கள் கொஞ்ச நாள் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பா, சந்தோஷமா இருப்பாங்க, பிரச்சனைகள் பொறுப்புகள் வரும்போது சிரிக்கவே மறந்துடுவாங்க, நடைப்பிடமா போவாங்க வருவாங்க, கண்டதையும் தலையில தூக்கி வச்சுட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்துல ஒரு குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாமா, புருஷனும் பொண்டாட்டியும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர ஆச்சரியம், இவன் மட்டும் எப்படா சந்தோஷமா இருக்கான், வீட்டுக்கு வந்தா நம்ம வீட்டுக்குள்ள போனோம்னா ஒரே பிரச்சனை, சண்டை சச்சரவு, அழுகாட்சியா இருக்கும், ஆனா இவன் மட்டும் வீட்டுக்குள்ள போனானோ அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கானே, எப்படி இருக்க முடியுது, இது எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி இவங்கெல்லாம் முடிவெடுக்கிறாங்க. ஒரு நாள் அவன் பார்த்து, சார் நாளைக்கு காலை வாக்கிங் வரீங்களா, வரேங்க சார் வரேங்க அப்படிங்கிறார். அடுத்த நாள் காலையில 5:30 மணிக்கு அவன் வீட்டுக்கு போயிட்டாங்க, அந்த ரெடியா இருக்கிறாரு வாக்கிங் போறதுக்கு. அவனை கூட்டிட்டு நேரம் வாக்கிங் போறாங்க, இவங்க குரூப்பா 10-15 ஒத்த வயது உடையவங்க எல்லாரும் ஒன்னா போறாங்க. வாக்கிங் முடிச்ச உடனே ஒரு இடத்துல டீ கடையில் உட்காராங்க. உட்காந்து, சார் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், எங்க எல்லாத்துக்கும் அதான் உங்கள்கிட்ட கேட்கணும் ஆசை, என்ன கேளுங்க சொல்றேன். சார் எங்க வீட்டுக்குள்ள இருந்தா, வேலை முடிச்சு வீட்டுக்குள்ள வந்தா ஒரே சண்டை சார், வெளியில நான் ஜாலியா ஆபீஸ் ஜாலியா இருப்போம், வீட்டுக்குள்ள வந்தா ஒரே சண்டை சார், நிம்மதியே இல்லை சார், ஆனா நீங்க மட்டும் எப்படி சார் சந்தோஷமா இருக்கிறீங்க, ஜாலியா இருக்கீங்க, நீங்க சிரிக்கிறீங்க, அப்புறம் உங்க சம்சாரம் சிரிக்குது, 2 பேரும் மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே சார், எப்படி சார் உங்களால முடியுது என்று இவங்கள கேட்கிறாங்க. அது என்ன ரகசியத்தை சொல்லுங்க சார் அப்படிங்கிறார். சொல்றேன் சார் சொல்றேன், இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல சார், எங்க வீட்லயும் அடிதடிதான் சார், சண்டை பிரச்சனை. என்ன சொல்றீங்க? ஆமாங்க சார், காலையில கண்ணு முழிச்சதுல இருந்து நைட் படுக்கிற வரைக்கும் சண்டை தான் சார், எங்க 2 பேத்துக்குள்ள பயங்கர சண்டை. அப்புறம் எப்படி சிரிக்கிறீங்க? அதை கேளுங்க பாருங்க சார், நான் உட்கார்ந்து இருப்பேன், சண்டை நடக்கும், அவ கிச்சன்ல இருந்து அந்த சப்பாத்தி உருட்டுற கட்டையை எடுத்து தூக்கி என் மண்டையை நோக்கி வீசி எறிவா, என் மேல பட்டுருச்சு, பட்டாரணிய மண்டையில பட்டுருச்சுன்னா அவ ஜாலியா சிரிப்பா. அதே வேளையில அந்த
சப்பாத்தி கட்ட நேரா என்ன நோக்கி வரும்போது டப்புன்னு நான் விலகி ஜம்ப் பண்ணி தப்பிச்சுட்டேன். நான் கை தட்டி சிரிப்பேன், ஜாலியா சிரிப்பேன். அப்புறம் நான் ஏதாவது எடுத்து ஒரு புஸ்தகம் தூக்கி அவன் மேல தூக்கி எறிவேன். அவன் மேல பட்டுருச்சு, கை கொட்டி ஜாலியா சிரிப்பேன் சார். ஆனா அந்த புஸ்தகத்துல தப்பிச்சேன்னு வச்சுக்கலேன், அவ கை தட்டி சிரிப்பா சார். இப்படி ஏதாவது சார் போயிட்டு இருக்கு எங்க வீட்டுல. சில சமயம் நான் அட்டி வாங்குறது உண்டு சார். வெளியே சொல்லிக்கிறது இல்லை, சொன்ன அவமானம் இல்லை சார், நமக்குள்ளேயே வச்சுக்கணும் சார். சார் என்னதான் இருந்தாலும் இவளை விட்டு போக முடியாது சார். இது ஆயுளுக்கு இது மாதிரி இந்த பிரச்சனை குடும்பத்துக்குள்ள இருந்தாகணும் சார். வாழ கத்துக்கணும் சார், வேற வழியே இல்லை சார். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சமாதானமா இருக்கணும். இப்ப பாருங்களேன், என் பொண்டாட்டி திட்டுவா, நான் அவளை பேபி பேபின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன பேபின்னு சொல்றீங்களா, கொஞ்சுறீங்களா? ஆமா சார், அவ என்னை கண்டபடி திட்டுவா. சரிங்க பேபி, கோச்சுக்காதீங்க பேபி பேபின்னு சொல்லி திட்டுவேன். சொல்லுவேன், ஏன் கொஞ்சிக்கிட்டு இருக்கிற, அவ இப்படி எல்லாம் திட்டுவாளா, நீ கொஞ்சுவியா? இல்ல சார், பேபின்னா அது வேற அர்த்தம். எனக்கு சந்தோஷம் சார். என்ன சார், பேபி இல்ல பேய்னா பேய் சார், பீனா பிசாசு. மனசுக்குள்ள நான் அவளை திட்டுறேன்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு சந்தோஷம் சார். ஜமாளிச்சு போய் அவளுக்கு தெரியாது, சொல்லிடாதீங்க சார். அப்புறம் அவன் எனக்கு திட்டு கொண்டு விடுவா சார் அவ. அதனால வெளியே சொல்லிக்காதீங்க. வேணும்னா நீங்க உங்க வீட்டுக்குள்ள கோவம் வரும்போது உங்க ஒய்ஃபை பேபின்னு சொல்லி திட்டிக்கிங்க சார். நமக்குள்ள நம்ம திட்டிக்கணும், வெளியே தெரியக்கூடாது, ஜமாளிச்சு போய்கிட்டே இருக்கணும் என்று சொல்வார். அன்பிக்கினவர்களே, ஒரு படத்துல நாகேஷ அவளோட ஒய்ஃப் திட்டிக்கிட்டே இருப்பா. அப்ப எம்ஆர் ராதா கேட்பார், ஏண்டா டேய் உன் பொண்டாட்டி இப்படி திட்டுறா அப்படின்னு. நான் பார்த்துக்கிட்டே இருக்குங்க சார், அவளை அடக்கிற வரைக்கும் அட்டைக்கு பாக்குறேன், அடக்க முடியலன்னா அடக்கித்தான் போகணும் என்று அவர் சொல்வார். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். நிறைய குடும்பம் இப்படி ஜமாளிச்சு வாழ கத்துக்கிட்டதுனாலதான் நிறைய குடும்பங்கள் நீடித்து நிலைக்கிறது. இல்ல நீயா நானான்னு பாக்குறவங்க நிறைய குடும்பம் டைவர்ஸ் தான் போய் நிக்குது. நிறைய பேர் வீட்டுக்குள்ளே பேசாம இருக்கிறாங்க. 15 வருஷம் 20 வருஷம் சாகுற வரைக்கும் பேசாம இருக்கிற கணவன் மனைவி உண்டு. ஊருக்கு ஏதோ கணவன் மனைவிமா இருப்பாங்க. அது நரகம் சார், அது நரகம். அப்படிப்பட்ட வீட்டுல குடும்பம் கடவுள் இருக்க மாட்டாரு. சும்மா வெந்தது தின்று விதி வெந்தி போறக்கூடிய குடும்பம் தான் அது. அன்பில்லாத குடும்பம் நரகம் சார். யாரு அனுசரிச்சு போறாங்களோ, புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து சமாதானம் போறாங்களோ, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் வாழக்கூடியவங்க. அந்த குடும்பம் தான் நீடித்து நிலைக்கும். சண்டை இல்லாத குடும்பமே கிடையாது, சந்தேகம் இல்லாத குடும்பம் கிடையாது, கோபம் இல்லாத குடும்பம் கிடையாது, மனிதர்கள் கிடையாது. ஆனா அந்த சூழ்நிலைகளை கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மாமியார் எப்படி கையாளுகிறார்கள் என்பது மிக முக்கியம். சண்டை போடுறது பெரிய விஷயம் இல்லை சார். இப்ப சண்டை போட்டுக்கலாம், நாளைக்கு மறுபடியும் 2 பேரும் ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசுற மாதிரி சண்டை போட்டுக்கணும். வார்த்தைகளுக்கு கவனமா இருக்கு, மனசு ஒடிகிற மாதிரி பேசக்கூடாது. வார்த்தைகள் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டாங்க. அது நம்ம இந்தியர்கள் ரொம்ப ரோசக்காரங்க. நமக்கு வேமா சூசோ ரொம்ப ஜாஸ்தி. ஒரு வார்த்தை சொல்லிட்டா சாகுற வரைக்கும் மறக்க மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க. வெளியில வேணா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, மன்னிக்கணும். வெளியில வேணா எல்லாத்துக்கும் முன்னாடி சிரிச்சுக்குவாங்க, சாகுற வரைக்கும் மன்னிக்க மாட்டாங்க. அன்பிக்கினவர்களே, பிற உயிர்கள் சந்தோஷமாக இருந்தால்தான் நம்மை அன்பு செய்வார்கள். ஆக அவர்கள் சந்தோஷப்படும் விதமாக அவர்களுடைய வேதனைகளை அகற்றி அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு நாம் உதவி செய்தாலே போதும். அவர்கள் நம்மை நிம்மதியாக வாழ வைப்பார்கள், மகிழ்ச்சியோடு வாழ வைப்பார்கள். மகிழ்ச்சியாக வாழ்வதும் நாமும் மற்றவரும் ஒத்த சிந்தனையுடையவர்களாக ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். அன்பிக்கினவர்களே, அத்தகைய அன்பு உடையவர்களாக வாழ்வோம். அதுவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் மையம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அன்பே தலை சிறந்தது என்று கூறுகிறது. அன்புதான் உயிரினுடைய உயிர் மூச்சு. அன்பு இல்லை என்றால் உயிர் செத்து போகும், உயிர் இல்லை என்றால் நாம் செத்து போவோம். ஆக அன்புதான் உயிருக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் ஆணிவேர். மீண்டும் வேறொரு செய்தியோடு வேறொரு காணொலியிலே உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஃபாதர் சைமன் பீட்டர். God bless you.